ஐயோ பசங்களே இல்லையே, பொண்ணுங்க காலேஜ்ல வந்து சேர்ந்து போச்சு, எல்லாமே போச்சு. 3 வருஷம் வாழ்க்கையே போச்சு. என்ன என் மைண்ட் வாய்ஸ் வெளில கேக்குது? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. எவ்வளவு ஆசையா இருந்தேன், தெரியாம உமன்ஸ் காலேஜ்ல வந்து சேர்த்திட்டாங்க. அவ்வளவுதான். ஹாய், ஹாய் பூர்ணிமா. மௌனிகா. என்ன மாதிரியே ஒருத்தி. நீயுமா? ஒருத்தி இல்ல, ஆ? 2 பேர். ஹாய் கல்பனா, பூர்ணிமா. கல்பனா. காலேஜ கலக்கும். காலேஜ சேர்ந்து கலக்குவோமா? முஸ்தபா முஸ்தபா. Excuse me. ஆ? என்ன முஸ்தபா கூட்டோனே வந்துட்டான்? இந்தாங்க ஐடி கார்டு. பசங்களுக்கெல்லாம் இந்த கயத்துல மாட்டி விடணும், நாளைக்கு கார்டு வந்துடும். வாவ்டா. வாட் a man. இவனை எப்படியாவது பேசி உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். சரிடி. நான் ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாய். என்ன காத்துல வீணை வாசிக்கிறா? ஒரு வழியா கோயட் சேர்ந்தாச்சு. ஹை பை. பசங்க எல்லாம் செம்மையா இருக்காங்க. அப்படியா? ஆமா, அங்க பிளாக் கலர் சட்டை போட்டு ஒரு பையன் இருக்கான், காதுல கம்பல் போட்டு பயங்கரமா இருக்கான். ஆமாண்டி. லாஸ்ட் ரூம்ல வெள்ளை சட்டை போட்டு ஒரு பையன், கழுத்துல செயின் போட்டு ஸ்மார்ட்டா இருக்கான். லெஃப்ட்ல பாரு, லைட் ப்ளூ கை, நல்லா கொழு கொழுன்னு சப்பியா அமுல் பேபி மாதிரி இருக்கான். ஆமா, ஏன் கூட தானே வந்த, எப்படி இதெல்லாம் நோட் பண்ண? ம் ம் ஏய் அடி பாவி கள்ளி. ஏய், என் பக்கத்துல இருக்க பையன் செம்மையா இருக்கான்ல. யாரு? அந்த ப்ளூ ஷர்ட். அவனை எப்படி அப்ரோச் பண்ற பாக்குறியா? அவன் பாக்குறான்டி. ஐயோ, ஐயா உப்பு கைக்குது. ஏன் காதலு காதலு படிக்கிற வயசுல காதலு. பாத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். சோ நீங்கலாம் நிறைய கனவுகளோட வந்திருப்பீங்க தெரியும். இந்த காலேஜ் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, சரிங்களா? பாய்ஸ் பாய்ஸ் டாக் உனக்கு, கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டாக். பட் பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக். வெல்கம் டு கோ எஜுகேஷன். அதை விடுங்க. நேத்து மேடம் ஆதித்ய வர்மா படம் போயிருக்காங்க. என்ன மேடம், படம் எப்படி இருந்துச்சு? நான் படமா பார்த்தேன். ஏய் என்னடி இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு? நம்மட்டெல்லாம் சொல்லாம சீக்ரெட்டா பார்லர் போயிருக்கா. பார்லரா? அங்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. அதுவும் வேக்சிங் பண்ணலாம் டைமே கிடையாது. போய் சொல்லாதடி. நான் ஏன்டி போய் சொல்றேன்? ஒரு நிமிஷம் இருங்க. இதான் எவ்ரி வீக் ரொட்டீன். அத கூட இவன் என்னடி இப்படி ஊத்து பாக்குறா? பாக்குறத பார்த்தா நாளைக்கு திருப்பியும் படம் போயிடுவா போல இருக்கே. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? பசங்க எல்லாம் குரூப் ஸ்டடி பண்றாங்கல்ல, அதான் கண் கடிச்சிட்டு இருக்கேன். சரி, கிளாஸ் எடுத்தாங்க, நான் போய் பசங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏய், 2 மணி நேரத்துக்கு ஒரு காஃபி எனக்கு மட்டும். சரி. அங்கிள், உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்தா நீங்க வேணா போயிட்டு வாங்களே, நாங்க பாத்துக்கிறோம். டைப்பர் போட்டிருக்கேன்டா. அந்த சம்ம அப்படி. ஏய், ஓகே. பழைய சோறு தின்ட்டு தூங்குது பாரு, நம்ம தான் கண்காணிக்கணும். ஐயா கரண்ட் கட் ஆயிடுச்சு. வாடா. டேய் டேய் கொன்றுடோனே. சாந்தி அந்த கட்டையேடு. गांधी born in Porbandar, Gandhiji born in Porbandar, Gandhiji born in Porbandar, Gandhiji born in Porbandar. எவனோ ஒருத்த மிஸ் ஆகுறானே.
ம்? ஈஸ்வரா இங்க வாடா இங்க வா முன்னாடி வா. என்ன நினைச்ச என்ன பத்தி அப்பா நான் புட்டுக்கு நடி போட்டு முடிய படிய சீவிட்டு நெத்தியில பட்டைய போட்டு குரூப் ஸ்டடி அப்படின்னு சொன்ன உடனே கோதாவரி அந்த காப்பி போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? அப்பண்டா பொண்ணை பெத்தவன் உஷாரா இருக்கணும். பண்ணே வேற எங்கேயாவது எவனாவது ஒளிஞ்சிருக்கானு செக் பண்ணும். இன்னும் வரலையா? பாய் பேபி. மணி 10 தான் ஆகுதா? சீக்கிரம் வந்துட்டோம். பா ஸ்பெஷல் கிளாஸ், டிராஃபிக் வேற, மழைனால வண்டி ஊரை சுத்தி வந்துச்சு, அதனால தான் லேட்டு. உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ ஐயோ, வீடு பார்த்தாலே பயமா இருக்கு. ஸ்பெஷல் கிளாஸ், டிராஃபிக், மழைனால பஸ் வேற ஊரை சுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அப்பா தோல் உரிக்க போறாரு. ஏன் லேட்டு? அப்பா அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அதனால லேட்டு இல்லப்பா, டிராஃபிக் அதனால நம்பணும். இல்லப்பா மழைனால பஸ் ஊரு சுத்தி கொண்டு வந்திருப்பானே. இனி எவ்வளவு போய் சொல்ல போற? கண்ட தருதலையோட போய் ஊர் மேய்ச்சிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? பாய் தோந்து ஏதாவது பேசு. அப்போ பாய் ஃப்ரெண்டோட தான் ஊர் சுத்திட்டு வந்திருக்க. வா உள்ள வாணி. அட்டெண்டர் நம்பர் கிடைச்சிருச்சு. இது நம்பரா? அம்மா அதடி குடுடி. ஏய் விடுடி என்ன? ஏய் கை விடு. ஏய் அவ யாரடி குடி? ஏய் குடி விடுங்கடி குடுங்கடி. ஏய் விட்டுடி என்ன? சோ என்ன பண்ண போற? கீழ குனிஞ்சு நோட் எடுக்க போறியா? ஆமா. இது கோ எஜுகேஷன். சுத்தி பாரு. ஓகே. அந்த மரத்துக்கிட்ட ஒருத்தன் வெறிக்க பாக்குறான். அந்த பஸ் பின்னாடி வெறித்தனமா பாக்குறான். அந்த பக்கம் 2 பேர் விதவிதமா பாக்குறாங்க. கேண்டீன் முன்னாடி கேனத்தனமா பாக்குறான். இதுக்கு நடுவுல நீ குனிஞ்சு நோட் எடுக்க போறியா? வேற என்ன பண்றது? யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஒரு நொடி அசருவாங்க. அந்த அசர்ற நேரமா பார்த்து அடிச்சு தட்டி தூக்குறோம். ரெடி ஸ்டடி ஷூட். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் என்ன கண்ணுல தண்ணியே வரல? எங்கம்மா போறீங்க? டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு திரும்பி காலேஜ் வர போறீங்களா? வேற என்ன பண்றது? அப்படியே படம் ஏதாவது பார்த்துட்டு வர வேண்டியதானே. எதுக்கு திருப்பி காலேஜ் வந்துகிட்டு? நல்ல நல்ல ஐடியாவா இருக்கு. இருக்கே. மழை வேற பெய்யற மாதிரி இருக்கு. படம் பார்க்க போறோம்னே. பஜ்ஜிக்கு ஒரு 20 ரூபாய் எடுத்துறேன். பாய். சரிம்மா போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. போடா. கேர்ள்ஸ் யா. அடுத்து கெமிஸ்ட்ரி ஹார் பயங்கரமா மொக்க போட்டு சாவடிப்பாங்க. அவன் அசைன்மெண்ட் வேற கொடுத்துருக்கான். ஓ ஷிட். இப்போ என்ன பண்ண போறோம்? கிளாஸ் பங்க் பண்ணி மாஸ் பண்றோம். சூப்பர் ரீ. செம்ம ஐடியா. எஸ் மூவ். இந்த நாய் தான் மச்சா வெரி பேட்டா. பேட் வெதர் பேட் வாட்டர்.
சார் ஷீட். ஐயோ ம் அப்புறம் எழுது பார்த்து எழுது. வெளியே போடா. சார் பென் பேப்பர் வச்சுட்டு வெளில போனேன். ப்ளீஸ் சார். தாச்சி வெளில போ. வேற யாரும் பிட்டு வச்சிருக்கீங்களா? சார் பேப்பராமா? வாஷ்ரூம் சார். பரவாயில்ல வச்சு யூஸ் ஆகும். சார் ஐயோ எங்க காணோம். ஐய் வந்துட்டியா? சொல்லு, என்ன சொல்ல? பாஸா ஃபெயிலா? கண்டிப்பா ஃபெயில் தான். ஈ குப்பையிலேருந்து புடவை வேஷ்டி கட்டிட்டு வந்துடுறது. ஓ எப்படியோ வேலை கிடைச்சிச்சு. எப்படியாவது இந்த லீடை காக்கா பிடிச்சி ப்ரொமோட் ஆகி மேன்மேலும் போயிட்டே இருக்கணும். வரேன். மேம் நீயா நீயா காசு செலவு பண்ணி 4 வருஷம் கஷ்டப்பட்டு கண்முழிச்சு இன்ஜினியரிங் படிச்ச நீயும் இங்கே தான் இருக்க. பெருசா காசே செலவு பண்ணாம 3 வருஷம் ஜாலியா ஹாப்பியா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண நானும் இங்கே தான் இருக்கேன். உனக்கும் எனக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான், நான் உனக்கு லீடு. ஏ ஹாய். ஹாய், கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர்? யா தேங்க் யூ. ஓகே. லஞ்ச் ஜாயின் பண்றீங்களா? நோ ஐல் கம் வித். பை த வே இதான் நம்ம நியூ ஜாயினிங். ஓ ஹாய். ஹாய் ஹாய். ஓகே தென் ஐல் டேக் எ மூவ். கோயடு. என்னதான் விமென்ஸ் காலேஜ்ல படிச்சாலும் என் காலேஜ் லைஃபே வேற லெவல் இல்ல. ஏய் என்னல்ல 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பியும் 4 வருஷம் ஸ்கூல் படிச்ச நீ எல்லாம் ஃபீலே பண்ணக்கூடாது. ஏய் இன்ஜினியரிங் காலேஜ்ல உனக்கு அவ்வளோ அசால்ட்டா போச்சா? உங்களை மாதிரி கலர் ஜீன் பேண்ட் போட முடியலனாலும் போட்ட சுடிதார்லயே கலையா இருப்போம். பசங்க கூட பேச முடியலனாலும் ஜெண்டர்னு பார்க்காம ஸ்டூடெண்ட்ன்ற கணக்குல இருப்போம். மொபைல் போனை நம்பி வாழ்ந்தவங்க இல்ல நாங்க. போன் பேன் பண்ணாலும் மெஷின் கூட பேசாம மனுஷங்க கூட பேசி பழகினவங்க நாங்க. எக்ஸாம்ல பிட் அடிக்க முடியாது, M1 M2 M3 நிறைய கிளியர் பண்ண முடியாது, கிளாஸ பங்க் அடிக்க முடியாது, ஐவி பஸ்ல கத்த முடியாது, ஹாஸ்டல் வார்டனை புரிஞ்சிக்கவே முடியாது. சோத்து முட்டைய சுமந்தது இல்ல, சோறுக்காக ஏங்கினது இல்ல. என்னதான் எங்களை அரெஸ்ட் பண்ணி கூறு போட்டாலும் எங்க வயிற்று ஆற போட்டது இல்ல. அப்பம் கட்டின லட்சத்துக்காக லட்சியத்தோட உட்காந்து படிச்சவங்க நாங்க. சத்தமா பேசினதுக்கு ஒரு கேஸ், துப்பட்டால பின் போடலன்னு ஒரு கேஸ், பசங்க பக்கம் திரும்பினதுக்கு ஒரு கேஸ்னு கேஸ் மேல கேஸ் போட்டு ஃப்ரீடம் நான் என்னன்னே தெரியாம வாழ்ந்து வளர்ந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு முடிச்சு வெளியே வந்தாக்கா வாழ்க்கையில எங்க போனாலும் பொழைச்சிக்கலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 3 வருஷம் காலேஜ் முடிச்சு 2 வருஷம் அப்படியே ஆஃபீஸ் போய் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற உனக்கு 4 வருஷம் கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சு கிழிச்சு ஆஃபீஸ் வந்து சம்பாதிச்சு வாங்கின எஜுகேஷன் லோனை கட்டுற எங்களோட கஷ்டமும் ஃபீலிங்கும் புரியாது. உன் காலேஜ் ஜாலியா ஹாப்பியா ஃபன்னா இருந்தது. ஆனா உன் காலேஜ் ஒரு வகையான ஃபன்னா, ஏன் காலேஜ் ஒரு வகையான ஃபன்னு தான். உங்ககிட்ட கடைசியா ஒரு கேள்வி கேட்கவா? அந்த பையனோட நம்பர் கிடைக்குமா? அடிங்க.